here air pollution and also sound pollution. It's reduced. If there is no pollution, okay, very good. Then no petroleum. Cost வந்து என்ன இருக்கு நமக்கு அங்க daily 10 rupees or 5 rupees மட்டும் தான் the chargeable calculate பண்றப்ப வரக்கூடிய. ஓகேவா? அப்ப ஒரு லிட்டர் பெட்ரோலோட பிரைஸ் வந்து 103 rupees. ஓகேவா? அப்ப ஒரு லிட்டரோட பெட்ரோல் வந்து it's moving at nearly 50 to 60 kilometers only. It's a high class vehicle. ஓகேவா? Take example of electric vehicle. When we charge 10 rupees to 15 rupees, it will be possible. So it will be reached by 70 to 80 kilometers. ஓகேவா? அப்ப கம்பேர் பண்றப்போ 150 rupees for petroleum vehicle and electric vehicle பார்த்தா 15 rupees. அப்ப நமக்கு சேவ் ஆகுற மணி. Okay, very good. The next, what is the next advantages என்ன சொல்லலாம்? Low maintenance. Low maintenance cost. Very good. And there is no maintenance because everything is fixed in there. Okay, only charging we have to properly use the cables. Okay, charge பண்றப்ப கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். Okay, அந்த டைம் ஆன ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா we have to switch off that. Okay, the next one. Low price. It's nearly 1 lakh rupees no. Minimum 1 lakh rupees. Comparatively petrol vehicles it is a minimum cost. Okay, cost price okay. And then regular routine maintenance is less than petrol போடுற காசை வந்து என்ன பண்ணிக்கலாமா சார்ஜபிள் போயிடலாம். பட் எலக்ட்ரிசிட்டி பில் இன்க்ரீஸ் ஆகும்ல, அது மினிமம் தான் மினிமம் பில்லை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. பெட்ரோல் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ற என்ன ரீசன் யூசேஜ் நல்லா பண்ணிக்கலாம், ரஃப் அண்ட் டஃப்பா யூஸ் பண்ணிக்கலாம். பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம என்ன பண்ண முடியாது, யூ ஷுட் நாட் யூஸ் தி ரஃப் அண்ட் டஃப். ஓகே, இட் ஷுட் பி a soft one, சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன அப்படின்னா இன்கேஸ் ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பக்கத்துல வந்து என்ன ஆயிருக்கு, எலக்ட்ரிக் வண்டிக்குள்ள வர்றப்ப நம்ம ரைஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன அது வண்டி வந்து தீ பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதுல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் lack of reliability. lack of reliability. Very good. We should not predict anything. Okay, but the next one, low mileage. அப்ப நம்ம we can't use the emergency purpose. Okay, very good. Then Not suitable for long trips. not suitable for long trip. Okay, very good. The next, in case இப்ப அந்த vehicles வந்து during ஒரு struck ஆயிடுச்சு, but there is no workshop வந்து அந்த person அதை பண்றதுக்கு என்ன பண்ணணும், they have to learn much. ஓகேவா? So this is coming under the electric vehicle. Now move to the petrol vehicle. So what do you mean petroleum vehicles? Vehicles that run on petrol. People always mostly likely to use the petroleum vehicles. Why? The reason behind it's a mileage is going on. When அந்த dry ஆயிடுச்சு அப்படின்னா places-ல வந்து என்ன இருக்கு, petroleum pumps வந்து available இருக்கனால we have to fill that. Okay, but the next one, maintenance cost வந்து ஜாஸ்தியா இருக்கு, பட் அந்த ஸ்பீட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. பிக்கப் இதெல்லாம் என்ன இருக்கு நமக்கு அதுல petroleum vehicle ஜாஸ்தியா இருக்கு. Okay, but the next, Looks நல்லா இருக்கு. Look நல்லா இருக்கு. look நல்லா இருக்கு. ஒரே கரெக்டான பாயிண்ட். ஓகேவா? அப்ப அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பெட்ரோலியம் வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் அந்த வண்டியோட இது என்ன இருக்கு, இதா இருக்கு. பட் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வண்டி சிம்பிளா இருக்கு. நாட் யூஸ் only 2 members மட்டும் தான் இருக்க முடியும், 2 to 3 members. பல்கி பர்சன்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, அதுல நம்ம போக முடியாது. பட் இதுல வந்து என்ன பண்ணலாம், எவ்வளவு வெயிட் பண்ணா தாங்குற அளவுக்கு மெஷினோட கெபாசிட்டி வந்து இருக்கிற பெட்ரோலியம் வந்து இது பண்றதுனால. ஓகே, வெரி குட். The next, Repairing emergency repairs.